பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாத்ராகமம் 1 அதிகாரம் 12 வசனம். இஸ்ரவேல் புத்திரரை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். யாத்ராகமம் 1 அதிகாரம் 12 வசனம். யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லோரும் மரணம் அடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகி நமக்கு விரோதமாக வராதபடி அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று வேலைப்பளுவை கூட்டி அவர்களை கண்காணிக்க அவர்கள் மேல் விசாரணைக்காரனை வைத்தான். ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் எகிப்தியர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் 2 காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். ஒன்று, கர்த்தரால் அறியப்பட்டவனையும் தெரியப்பட்டவனையும் அழைக்கப்பட்டவனையும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனையும் எந்த மனிதர்களாலும் ஒடுக்கவோ அவனை அடக்கி ஆளவோ அழிக்கவோ முடியாது. அதேபோல் கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனுக்கு எதிராக யார் எந்த காரியத்தை செய்தாலும், எந்த திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றி மேன்மைப்படுத்தி வைப்பார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். தனக்கு பலியாக செலுத்தப்பட்ட ஈசாக்கை ஆசீர்வதித்து அந்த ஈசாக்கு மூலமாக வந்த புத்திரர்கள். எனவே கர்த்தரோடு இருக்கிறவர்களையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களையும் எந்த மனிதர்னாலும் ஒடுக்கவோ அடக்கவோ அழிக்கவோ முடியாது. இரண்டாவதாக, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தையும் திட்டத்தையும் பெற்றவர்களை அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தங்களும் திட்டங்களும் நிறைவேறி முடியும் வரை எந்த மனிதனாலும் அதை தடுக்க முடியாது. யோசேப்பு கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றவன். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எனவேதான் அவன் சகோதரர்கள் அவனை அடித்து குழியில் தூக்கி போட்டு எவ்வளவு ஒடுக்க முடியுமோ அவ்வளவு ஒடுக்கி அழித்து போட நினைத்தும் அழித்து போட முடியவில்லை. கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்த தரிசனத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றினார். அதேபோல் யோசேப்பு மரணமடையும் முன்பாக தன் சகோதரர்களை ஆசீர்வதித்து, தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து இந்த தேசத்தை விட்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்த தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று தேவனுடைய திட்டத்தை சொல்லியிருந்தார். எனவே தேவனுடைய திட்டத்தை பெற்றவனை ஒடுக்கவோ அடக்கவோ ஒழிக்கவோ முடியாது. ஒரு மனிதனுக்கு பொறாமை எரிச்சல் ஏன் வருகிறது? நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் முடிவதும் நாம் சமாதானமாய் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் போதுதான் மற்றவர்களுக்கு பொறாமையும் எரிச்சலும் வரும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் வரும், கர்த்தருடைய திட்டங்கள் வரும், தரிசனங்கள் வரும், ஆசீர்வாதம் வரும். இதை அறிந்தவர்களுக்கு எரிச்சலோ பொறாமையோ வராது. காரணம் என்னவென்றால், ஒருவனுக்கு காரிய சித்தியும் வெற்றியும் ஆசீர்வாதமும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அதை யாராலும் எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது என்பதை உணர்ந்திருப்பதால் தான். எனவே நாம் இருக்கிற இடத்தில், நாம் வேலை செய்கிற இடத்தில் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நம்மீது எரிச்சலோடு பொறாமையோடு நம்மை ஒடுக்க வேண்டும், நெருக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கர்த்தர் அதற்கு அனுமதிக்க மாட்டார். எப்பக்கம் நாம் நெருக்கப்பட்டாலும் நம்மை கைவிட மாட்டார். வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், நம்மை ஆசீர்வதித்து மேன்மையாக வைப்பார். எனவே அவருடைய திட்டங்களையும் வாக்குத்தத்தங்களையும் பெற்றவர்களாய் அவருடைய பலத்த கரத்துக்குள் நாம் அடங்கி இருப்போம். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய வாக்குத்தத்தத்தையும் உம்முடைய தரிசனத்தையும் பெற்றவர்களாய் நாங்கள் பழுகி பெருகி வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்காகவும் தேவையோடு விண்ணப்பத்தோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிற யாவருக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் பதில் கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர்
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.